நான் பிறந்த பிறவி பயனை அடையிறதுக்கு எங்கள் ரிலேட்டிவ், எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சேன். இறந்து போனவங்களுக்கு அது இந்த நாள் எனக்கு அது நிறைவேறியது. என் மனசெல்லாம் ரொம்ப லூஸாக இருக்குது. இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணலை யாருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். எல்லாருக்கும் நான் நல்லபடியாக பண்ணி என்னால் முடிந்த இது பண்ணிட்டேன். அதுக்கு ரொம்ப உதவியை உங்களை என்னால் மறக்கவே முடியாது. லைஃப் லாங் இந்த மாகங்கா டூரிசத்தை மறக்கவே முடியாது. என்னால் முடிந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா சர்க்கிள்லேயும் உங்களுடைய இதுக்கு நன்றி கடனாக நான் கண்டிப்பாக செய்ய போகிறேன். வேறு எதுவும் நான் இதெல்லாம் பைசா கொடுத்து ட்ரீட்டு கொடுத்து இதெல்லாம் ஆகாது. இதுக்கு நன்றி கடன் இதுதான். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம், நீங்கள் கிட்டேருந்து பண்ணி கொடுத்தீங்க. உங்கள் லைஃப் லாங் என்னால் மறக்க முடியாது. நன்றி. கயாம் தியாத்வா ஸ்ராத்த பண்ணுவது கயா தியானம் பண்ணி ஸ்ராத்த பண்ணுன்னா. ஏன்னாக்கா அந்த ஸ்ராத்தம் கையில தான் பண்ண முடியாதுன்னா பேரான சொல்லு அக்ஷயோட்டா கயா கயான்னு பேரை சொல்லி ஸ்ராத்த பண்ணுன்னா. இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் ஸ்ராத்ததா பண்ணிட்டு இருப்ப. பிராமண கஷத்திரிய வைஷ்ய சூத்ர ஜாதி மத பேதம் இல்லாத எல்லாரும் ஸ்ராத்த பண்ண வருவார். இதையே ஸ்ராத்த பூமி. 16 லோகத்துல இது பித்ரு லோக. இங்கதான் பித்ரு எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருப்பாள. அந்த டைம் நீங்க யாருக்கான பெரியவரை நமஸ்காரம் பண்ணா அவர் 2 கையில ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. 10 குழந்தைகளாகணும் 7 குழந்தைகளாகணும் ஆசீர்வாதம் பண்ணுவான். ஏன்னாக்க எனக்கு 10 குழந்தை இருக்க, அதுல ஒரு குழந்தை இந்த பிராப்த கயார ஸ்ராத்த பண்ண வருவானான்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாள. அப்பா அம்மாக்கு குழந்தையா பிறந்து கயால ஸ்ராத்த பண்ணாதா அப்பா அம்மாக்கு குழந்தையா பிறந்ததுக்கு ஜென்ம சார்த்தக ஆயிடுது. நீங்க எப்படி குழந்தைகள் நல்ல இருக்கணும் ஆசைப்படுறாளோ, உங்க அப்பா அம்மா உங்களுக்காக கஷ்டப்பட்டு இருக்க. எங்கேயோ போய் சம்பாதிட்டு ராத்திரி பகல தூங்கி